மாவட்டத்திலே முதல் மாணவியை வந்து நீ இந்த மாவட்டத்துக்கே கலெக்டரை வந்து நம்ம ஊருக்கும் பெருமை சேர்க்கணும் பவானி. இதுதான் டீச்சர் என்னோட லட்சியமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க டீச்சர். பவானி, நீ கலெக்டர் ஆயிட்டா எங்கெல்லாம் வந்துடுவியா? பவானி எல்லாம் சொல்லாதடி, கலெக்டர் அம்மான்னு சொல்லு. ரெண்டு பேரும் ஓட்டாதீங்கப்பா, அந்த இருங்கப்பா. எனக்குன்னு வச்சு வாசிக்குதுப்பா. சித்தி கிட்ட திட்டு வாங்கிட்டு கஷ்டப்படுறதை விட எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கு. ஏமா சித்தி திட்டுனாங்க, நான் அழுதுக்குறியாம்மா? என்ன சித்தப்பா தப்பு பண்ணேன்? ஆர்ட்ஸ் காலேஜில் தானே சித்தப்பா படிக்கணும்னு கேட்குறேன். நானும் சித்தப்பா தானேம்மா. இன்னும் என்ன இருந்தாலும் எந்த செலவு தான் நான் படிக்க வைக்கிறேம்மா. ஆமாம்மா, இன்னும் நான் படிக்க வைக்கிறேம்மா. நான் சித்தப்பா தானே. அருந்ததி, கொஞ்சம் கூட உனக்கு ஏமான லவ் வரல. இப்போ என்ன வயசு அது உங்களுக்கு? என்ன பண்ணுறீங்க? நீ 12th பண்ண பிரச்சனைக்காக காலேஜுக்கு வர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அருந்ததி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? நான் லவ் பண்றேன்னு சொல்ல அருந்ததி. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். என்னை வாழவும் விட மாட்டேங்கிற, படிக்கவும் விட மாட்டேங்கிற. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. ஏண்டா மச்சான் இப்படி இருக்கிறா? டேய் பேசாம விட்டுறான்டா. டேய் எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான்டா, விட்றா. நான்லாம் பாரு எவ்வளோ ஜாலியாக இல்லையா? இந்த மாதிரி இருக்கு பழகிக்கடா. மச்சான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்டா. நீ பெசாத அவன் மூஞ்சி மேலே ஆசிட் ஊற்றுறோன்னு சொல்லி மெட்டிப்பாரு. அப்போ ஒரு வாடா நம்ம வலிக்கு. டேய் அப்படிலாம் எதுவும் பண்ணாதடா டேய். மச்சான் இருக்கட்டும் மச்சான், செஞ்சு பார்க்கலாம். நீ என்ன சொல்ற அருந்ததி? அந்த பையன் உன்னை இப்பயும் தொந்தரவு பண்றான். அவனை நினைக்கும் போது எனக்கு செத்துடணும் போல இருக்கு பவானி. நான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி எத்தனை முறை சொன்னாலும் அவன் திரும்ப திரும்ப என் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணுறான் பவானி. இதனால் கண்டிப்பாக என்னால் மேல் படி போக முடியும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. கொஞ்சம் பொறுமையா இருந்ததி. சாகணும் அது இதுன்னு அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாத. நம்மளை மாதிரி பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வந்து படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் இந்த மாதிரி வெளியிலேருந்து வர தொந்தரவுகளால் நம்மளுடைய கனவுகள், நம்பிக்கை எல்லாமே சிதைஞ்சு போயிடுது பவானி. பவானி நான் படிப்பில் நிறுத்தலான்னு இருக்கேன் பவானி. ஏன் இருந்ததி அப்படி சொல்ற? அப்போ மேற்படிப்பு படிக்கணுன்ற உன் கனவெல்லாம்? இல்லை பவானி, இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்னா நான் என் படிப்பை நிறுத்த தவிர வேறு வழியே இல்லை. மீறி என் படிப்பை தொடர்ந்தா எங்கே அவனுடைய தொல்லையால் நான் தற்கொலை முடிவுக்கெல்லாம் போயிடணும்னு பயமாக இருக்குது. அவன் என்னை எல்லாரும் முன்னாடி வழிமறைச்சி பேசுறது எனக்கு அசிங்கமாக இருக்குது பவானி. என்னால் முடியல பவானி. கயலோட தம்பி அதுக்கு இப்போ கால் பண்ணுறாங்க. சொல்லுடா. எப்படா? இப்ப எப்படி இருக்கா? இதோ உடனே வரோம். கயல் பாய்சன் சாப்பிட்டுட்டு சூசைட் அட்டெண்ட் பண்ணிருக்கா. என்ன சொல்ற? வா நம்ம உடனே போய் வா போலாம். என்னாச்சு கையில்? என்னாச்சு? ஏன் கயல் இப்படி பண்ண? கயல் கொஞ்சத்துல கொஞ்சம் தவறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என்ன கயல்? என்ன குறை கயல்? நல்லா வசதி. ஐயோ அதுதான் என்னோட பிரச்சனையே. என்னையும் என் தம்பியும் கம்பேர் பண்ணி எங்க அப்பா பேசுனது இன்னும் என் மனசுல ஓடுது. எங்க அப்பா ஆசையை நிறைவேற்றாத நான் ஏன் உயிரோட வாழணும்? நீ நல்லா வாழணுன்றது தான் அவங்களோட ஆசை. யாரோட வாழ்க்கையில தான் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை. எனக்கு எந்த கஷ்டமான நிலைமையும் வரலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா அந்த தற்கொலை என்னன்ற நோய் என்னையும் தாக்கியிருக்கு. என்ன சொல்ற பவானி? நான் காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி. பாரு பவானி, அப்ப தற்கொலைங்கிற எண்ணம் தவிர்க்க முடியாதது தானே? ஆமா, கஷ்டமான நிலைமையில இந்த எண்ணம் எல்லாருக்குமே வர்றது தான். ஆனா அதுக்காக உடனே இந்த முடிவை நம்ம எடுத்துடக்கூடாது. வாழ்க்கை எப்பயுமே பிரச்சனையிலேயே போயிடாது. இந்த தற்கொலைன்ற எண்ணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா நமக்கான ஒரு மாற்றம் கண்டிப்பா காத்திருக்கும். எனக்கு புரியுது. என்னோட பிரச்சனைக்கு தீர்வு தற்கொலை இல்ல, கடினமா உழைச்சு படிக்கிறது தான். இப்போவாது உனக்கு புரியுதே கயல். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்போவாது இப்படி தோணுச்சுன்னா
உங்கள் மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்ட, உங்களை நல்லா புரிஞ்சுக்கணவங்க கிட்ட, உங்கள் மேலே அக்கறை காட்டுறவங்க கிட்ட ஏதாவது அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நான் கூட இனிமேல் தற்கொலை பற்றிலாம் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். ஒருவேளை நினைச்சிட்டா நினச்சிட்டா அதை ஷேர் பண்ணிக்க நம்ம ஃப்ரெண்டு பவானி இருக்காளே.